வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம திருக்குறளோட 92வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த 5 குறள்களை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இந்த அதிகாரத்தோட 6வது குறளை பார்க்கலாம். தம் நலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோள். இன்னொரு தடவை, தம் நலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோள். இதோட பொருள் என்னென்னா, தன்னோட வாழ்வாதாரத்தை ஆடல் பாடல் மற்றும் தன்னோட அழகு இது மூலமாக ஒரு விற்பனை பொருளாக்கி அதன் மூலமாக தன்னோட வாழ்வை நடத்துகிறவங்க பொதுமகளிர்னு சொல்லப்படுவாங்க. அவங்கள ஒரு நாளும் உயர்ந்த மக்கள் தீண்டவே மாட்டார்கள்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட 7வது குறள். நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிற நெஞ்சில் பேணி புணர்பவர் தோள். இன்னொரு தடவை, நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிற நெஞ்சில் பேணி புணர்பவர் தோள். இதோட பொருள் என்னென்னா, எந்த பொதுமகளிர்னாலே தன்னோட அழகு இது எல்லாத்தையுமே விற்பனை செய்யக்கூடியவங்கள தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பொதுமகளிர் எப்போதுமே பொருட்கள் மேலே ஆசை கொண்டு தான் ஆடவர்களை கவருவாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி பொருட்கள் மேலே ஆசைப்பட்டு உடலால் ஆடவர்கள் கூட கூடியிருக்கக்கூடிய பொதுமகளிரோட தோள்களை எப்போதுமே மனசை ஒரு நிலையில் வச்சிட்ருக்க ஆற்றல் இருக்கக்கூடியவங்க யாருமே தொடமாட்டாங்க. அவங்க யாரும் இந்த விஷயத்துக்கு ஒத்து போக மாட்டாங்கன்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட 8வது குறள். ஆயும் அறிவினர் அல்லாருக்கு அணங்கு என்ப மாயமகளிர் முயக்கு. இன்னொரு தடவை, ஆயும் அறிவினர் அல்லாருக்கு அணங்கு என்ப மாயமகளிர் முயக்கு. இதோட பொருள் என்னென்னா, மனசு ஃபுல்லாக வஞ்சம் வச்சுக்கிட்டு எந்த ஆடவர்கிட்ட பொருள் இருக்கோ செல்வம் இருக்கோ அவங்களா பார்த்து சேர்ந்து இருக்கக்கூடிய பொதுமகளிரை எந்த அறிவு இருக்கிறவங்களும் எந்த ஆராய்ந்து வாழ்வை நடத்தக்கூடியவங்களும் ஏற்றுக்கவே மாட்டாங்களாம். அப்படி அறிவில்லாதவர்கள் இதில் போய் மாட்டிக்கக்கூடியவர்கள் என்னன்னு இதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, இது மோகினி மயக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். எப்படி ஒரு மோகினி பிசாசு ஒரு ஆடவரை மயக்கி அதோட கூட்டிகிட்டு போகுமோ அந்த மாதிரி தான் இதுன்னு இதில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட 9வது குறள். வரைவு இலா மான் இழையார் மென்தோள் புரையிலா பூரியர்கள் ஆழும் அலறு. இன்னொரு தடவை, வரைவு இலா மான் இழையார் மென்தோள் புரையிலா பூரியர்கள் ஆழும் அலறு. இதோட பொருள் என்னென்னா, பொதுமகளிரோட அழகை பார்த்து அவங்களோட கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை தன்மையை பார்த்து அவங்களையும் விலை கொடுத்து வாங்கி யார் அவங்களோட மெல்லிய தோள்களை தீண்டுறாங்களோ அவங்க அறிவற்ற கீழ்மக்களாக வாழ்ந்து அவங்க நரகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை சமம்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட கடைசி குறள். இருமணப் பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. இன்னொரு தடவை, இருமணப் பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. இதோட பொருள் என்னென்னா, இந்த மாதிரி எந்த ஆடவருக்கும் இடம் கொடுக்கக்கூடிய மகளிரோட மனதும் அந்த மனதில் இருக்கக்கூடிய கல் சூது இது எல்லாமே திருமகள் ஆகிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி அவங்களால நீக்கப்பட்டவர்களோட உறவு. அந்த மாதிரியான உறவை கொண்டு இருக்கக்கூடியவங்க கிட்ட என்னைக்குமே செழிப்போ செல்வமோ நல்ல வாழ்க்கைக்கான வளமையோ இருக்காதுன்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரம் இதோட முடிஞ்சிடுச்சு. அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம். நன்றி.